இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நிராகரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நிராகரிப்பு நமக்கு மறைமுகமான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. இதை தான் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நிராகரிப்பு அப்படின்னாலே அது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இங்கே யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு அவங்க செய்யாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்படி நிராகரிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தருகிறது. உங்களால் நம்ப முடியுதா இதை? என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி இருந்தா. அவள் காலேஜ் UG முடிச்சுட்டு PGக்காக அப்ளை பண்ணியிருந்தா. ஆனால் அவளுக்கு அந்த சீட்டு கிடைக்கல. அது அவளுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது கிடைக்கலன்னொடனே அவங்களால அதை தாங்கிக்கவே முடியலை. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த சமயம் ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலை மூலமாக அந்த பொண்ணு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டா. அவளுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிது. அதற்கு பிறகு PG சீட்டு கிடைக்கும்போது இந்த அலுவலகத்தில் அவள் வேலை பார்த்தா இல்லையா, அந்த அனுபவம் அவளுக்கு அங்கே ரொம்பவே கை கொடுத்தது. அவள் தான் டாப்பராக வந்தா. அப்போ எல்லாருமே நினச்சாங்க, இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு முன்னாடியே சீட் கிடச்சிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு தெய்வன் ஆசீர்வாதமாக எனக்கு எல்லாத்தையும் வழிநடத்திருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சில சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு பஸ்ஸை தவற விட்டுருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டு அது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அந்த நேரத்துலலாம் நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்படி ஒரு நிராகரிப்பு, ஏன் இப்படி நடந்தது, இது நடந்திருந்தால் இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் தெய்வன் உங்களுக்கு அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நிராகரிப்பு நமக்கு ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை தருகிறது. நம்முடைய தேவன் நமக்கு எப்போதுமே நன்மையானதை மட்டுமே தருகிறார். இப்போது யார் கண்டுபிடிங்க பகுதியை பார்க்க இருக்கிறோம். இந்த நிராகரிப்பு சம்பந்தமான ஒரு கேள்விதான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். இவனுடைய சகோதரர்கள் இவனுக்கு தீமை செய்யும்படியான திட்டம் தீட்டினார்கள். ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். யாருக்கு தேவன் இப்படி செய்தார்? ஆப்ஷன் A யோசேப்பு, ஆப்ஷன் B ஆபேல், ஆப்ஷன் C தாவீது, ஆப்ஷன் D இந்த மூவருக்கும். உங்களுடைய பதிலை CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். 9910401010. அது மட்டும் இல்லை, CBN இந்தியா யூடியூப் சேனல்லையும் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Kurban
बख्शेगा तेनू सब जो तेरे दिल है पूरा, बख्शेगा तेनू सब जो तेरे दिल है पूरा, पूरा करेगा तेरा मतलब जरा जरा, पूरा करेगा तेरा मतलब जरा जरा, दुखा दे वेले तेरी यहोवा सुने दुआ, दुखा दे वेले तेरी यहोवा सुने दुआ, इज़्ज़त तेरी बतावेगा याकूब दा खुदा, इज़्ज़त तेरी बतावेगा याकूब। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்காக சிலுவையில் உயிரை தந்த நம்முடைய இயேசுவை நோக்கி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த கொயர் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்காங்க. நிச்சயமா நம்முடைய பார்வையை நாம் அவர் மீதே வைக்க வேண்டும். நமக்காக உயிரையே தந்திருக்காரு. நம்ம கவலையிலிருந்து நம்மளை மீட்டு விட மாட்டாரா? நிச்சயமா நம்முடைய நிராகரிப்பிலிருந்து அவர் நம்ம மீட்டு எடுக்கிறார். அவர் சிலுவையில் உயிர் தியாகம் செய்த போது எல்லாருமே நினைச்சாங்க இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இல்லை, 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்த பிறகு அப்போதான் தேவனுடைய வேலையை தொடங்க ஆரம்பிச்சது. மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடினமான நேரத்தில் தேவன் நமக்கு நன்மையை தரவே விரும்புகிறார். இதுதான் இந்த பாடல் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருக்கு. பைபிள் வசனங்களை அடிப்படையாக கொண்ட இந்த பாடல்கள் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இப்படிப்பட்ட பாடல்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய மொழிகளில் இங்கே பாடல்கள் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உத்வேகம் தரக்கூடிய ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க வேலை பார்க்குற துறையில உங்களால முடிஞ்சதை செய்ய விரும்பினா கூட நிராகரிப்பின் காரணத்தினால உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாம இருக்கா? பிரியமானவர்களின் காரணத்தினால், ஆரோக்கியத்தின் காரணத்தினால், சிறு வயதில் இருந்து வேதனையான நேரத்தை நினைப்பதினால் நீங்க நிராகரிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதா? நண்பர்களே, மே மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் சிபிஎன் பிரேயர் லைன் உங்களுக்காக ஜெபம் செய்யும். உங்களுடைய வேதனைகளை புறக்கணிக்காமல் ஜெபத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம் மட்டும் இல்லாம சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010ல நீங்க எப்போ வேணும்னாலும் போன் செஞ்சோ இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட பிரார்த்தனைய சொல்லலாம். சிபிஎன் பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நிராகரிப்பில் தேவன் ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை தருகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நிராகரிப்பு நம்ம யாருக்குமே பிடிக்காது. நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தை நம்ம நம்பிக்கையை விடாமல் நம்ம தைரியமாக இருக்கணும். தேவனை நோக்கி நாம் பார்க்கணும். என்னைக்கும் பிரச்சனையை பார்க்காதீங்க. தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போகாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யணும். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்குது. பவுல் கூட சொல்கிறாரு, என்னை விட்டு இந்த முல்லை நீங்கள் நீக்குங்க அப்படின்னு ஒரு 3 தடவை ஜெபிக்கும் போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு தான் பதில் அவருக்கு கிடைச்சிது. நமக்கும் கூட இப்படிப்பட்ட முள் இருக்கலாம். அவருடைய கிருபை நமக்கு போதும். அந்த முல்லை அவர் எடுக்கலாம், இல்லாவிட்டாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம ஆனந்த் சார் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க பொருளாதார ரீதியாக நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த நிராகரிப்பை சந்திச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் அவங்க சமுதாயமே ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பிறகு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்தது, எப்படி அந்த புதிய வாழ்க்கையை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். புலன் நகரைச் சேர்ந்த ஆனந்த் சகாயினுடைய சிறு வயது வறுமையின் காரணமாக நிறைய கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளையும் வழியாக கடந்து சென்றது.
நாங்கள் இயேசுவை பற்றி தெரியாமல் இருந்த காலத்தில் ரொம்பவே வறுமையில் இருந்தோம். ஒருவேளை எங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் ஃபங்க்ஷன் எதுவும் நடந்துச்சுன்னா அவங்க எங்களை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அண்ணன் தங்கச்சிங்க 9 பேர் இருந்தோம். எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏழையாக இருந்தோம், ரொம்பவே வறுமையில் இருந்தோம். அதனால சுற்றி இருந்தவங்க எங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, செலவு தான் அதிகம்னு நினச்சாங்க. இப்படி அவமானம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு நாள் ஆனந்த் அவர்களுடைய தாயாருக்கு ஒரு பாஸ்டர் ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு பைபிளையும் தந்தார். அம்மா பைபிளை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களால எதுவும் படிக்க முடியாது, ஏன்னா அவங்க படிக்காதவங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க எங்க கிட்ட இந்த பைபிளை கொடுத்து படிக்க சொன்னாங்க. நீதிமொழிகள் 22 அதோட 4வது வசனம், நாம தேவனோட சமூகத்துல தாழ்மையாக இருப்போம்னா, நம்மளை தாழ்த்துவோம்னா நமக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார்னு அது சொல்லி தருது. 1969 அக்டோபர் மாசம் அந்த நேரம் தான் ஆண்டவர் மேல எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. என்னோட வாழ்க்கையில அவரை நான் வழிபட ஆரம்பிச்சேன். வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. படிப்புல மீடியம் கேட்டகரியில இருந்து டாப் லெவலுக்கு நான் போனேன். வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் டிகிரி காலேஜுக்கு போனேன். எம்பியரிங் காலேஜில் என்னை செலக்ட் பண்ணாங்க. அங்கே நான் 8 வருஷம் டீச் பண்ணேன். 4 புக்ஸை எழுதினேன். ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆகி ஆனந்த் அவர்கள் தன்னை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைக்காமல் தேவனுடைய பைபிள் வசனத்தின்படி நடந்த ஞானத்திலும் அறிவிலும் இன்னும் அதிகமாக வளர்ந்தார். நான் பங்கெடுத்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே நான் செலக்ட் ஆனேன். நான் செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலையில ஜாயின் பண்ணி அதுல நான் 10 வருஷம் வேலை பார்த்தேன். அதுல பெஸ்ட் ஆபீசர் அவார்டு 3 தடவை நான் வாங்கினேன். நான் இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னு நிறைய பேர் கனவு கண்டுகிட்டு இருக்கிற கம்பெனிகள்ல நான் வேலை பார்த்தேன். ஆனந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை பெற்றார்கள். அதோடு கூட சமூகத்தால் அவமானம் படுத்தப்பட்டிருக்கிற ஏழை மக்களுக்கு அவருடைய மனதில் எப்பொழுதுமே ஒரு அனுதாபம் இருந்தது. இதுக்கு நடுவுல நான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணேன். நீங்க ஒரு பக்கம் இங்கிலீஷ், இன்னொரு பக்கம் ஹிந்தி இருக்கிற மாதிரி ஒரு பைபிளை ரெடி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை தந்தேன். ஏன்னா என்னோட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நான் நினைச்சேன். எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா பணத்தை எனக்காக நான் செலவு பண்ணாம என்னோட வாழ்க்கையில பார்த்த அந்த வறுமையின் காரணமா என்னையும் என்னோட குடும்பத்தையும் ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. நான் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சேன். அவங்க படிச்சு முன்னேறணும்னு நான் விரும்பினேன். எனக்கு சமூகத்துல கிடைச்ச இந்த உயர்ந்த இடம் ஆண்டவரால தான் எனக்கு கிடைச்சது. எங்களை எந்த இடத்துக்கு அனுமதிக்கலையோ, இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் செய்யறதுக்காக எனக்காக காத்திருக்காங்க. இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. எந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்னாலும் என்னை கூப்பிடுறாங்க. எந்த ஒரு கல்யாணம்னாலும் என்னை கூப்பிடுறாங்க. எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் கூப்பிடுறாங்க. வாழ்க்கையில சின்ன வயசுல பல துன்பங்களை பார்த்தவன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரோட விருப்பத்தின்படி நடக்கிறதுனால எல்லாமே மாறிடுச்சு. ஆனந்த் இன்றைக்கு ஒரு கிராமத்தில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறார். மேலும் அந்த கிராமத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் தருகிறார். இன்னைக்கு நானும் ஆண்டவரோட கிருபையால ஒரு மோட்டிவேஷனல் கன்விக்ஷன் ஸ்பீக்கரா இருக்கேன். பல இடங்கள்ல மக்கள் கிட்ட ஆண்டவரோட சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கிறேன். மற்றவங்க உங்களை நிராகரிக்கிற மாதிரி தெரியலாம், மற்றவங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, உங்களை எந்த விஷயத்துக்கும் கூப்பிட விரும்பல, உங்களை தவிர்க்க விரும்புறாங்கன்னா நீங்க ஆண்டவரோட சமூகத்துல நடக்க கத்துக்கோங்க. அப்புறம் எல்லாருமே உங்களை ஏத்துக்குவாங்க. மக்களால உங்களை ஜீரோவாக்க முடியும், ஆனா தேவனால உங்களை ஹீரோவாக்க முடியும். அதனால நான் எல்லா சகோதர சகோதரிகள் கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, ஒருவேளை இதே மாதிரியான சூழ்நிலை வாழ்க்கையில இருக்கும்னா, கவலை, வலி, பிரச்சனைகள், தூக்கங்கள், குழப்பங்கள் இருக்கும்னா, ஆண்டவரோட கையை பிடிக்கிறதுனால எல்லா விஷயங்களும் மாறி போயிடும். நன்றி ஆனந்த் சார், உங்களுடைய உத்வேகமான அந்த சாட்சிக்காக நன்றி. தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்த் சாருக்கு மட்டும் இல்லை, நாமும் கூட நம்ம தேவனை நம்பும்போது இந்த மாற்றம் நமக்குள்ளேயும் வரும். சில நேரம் நம்ம நிராகரிக்கப்படும் போது நம்ம ஏன் இப்படி நடக்குது நமக்கு யோசிக்கவே முடியாது. இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி நம்ம சோர்ந்து போயிடுவோம். நமக்கு அடுத்தால என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேனே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்காரு. ஒரு நிராகரிப்போ ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு வருது அப்படின்னா
நிச்சயமா அது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் தேவன் தராரு. எல்லாவற்றையும் அவர் நன்மையாக தருகிறார். இதை பற்றி பார்க்கறதுக்காக பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை நிராகரித்தாங்க. யோசேப்போட தகப்பன் யோசேப் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். யோசேப்பு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார். அதனாலேயே அவருடைய சகோதரர்கள் அவன் மேலே வெறுப்பை காட்ட ஆரம்பித்தாங்க. வேறொரு நாட்டுக்காரங்கிட்ட அவனை விற்றுட்டாங்க. அவன் அங்கே அடிமையாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கான். செய்யாத ஒரு தவறுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. ஆனால் சூழ்நிலைகள் மாறிய போது ஜெயிலிருந்து நேராக பார்வோனுடைய அரண்மனைக்கு அவன் கொண்டு போகப்பட்டார். அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். அப்போ பெரிய ஒரு பஞ்சம் வறட்சி வருது. அந்த நேரத்தில் அந்த நாட்டு மக்களை மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பை யோசேப்பு பெற்றுக்கொண்டார். எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றுவதற்கு யோசேப்பை வல்லமையாக தேவன் பயன்படுத்தினார். அவருடைய சகோதரர்கள் கூட மறுபடியும் அவர்கிட்ட தானியம் வாங்குறதுக்காக வராங்க. அந்த நேரத்தில் யோசேப்பு என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன்னுடைய நிராகரிப்பில் சோர்ந்து போகாம தேவன் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போய்கிட்டே இருந்தாரு. எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா தன்னோட காலில் விழுந்த சகோதரர்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் எல்லா நிலையிலுமே தேவன் மேல முழு நம்பிக்கையா இருந்தாரு. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இவருக்கு ஏதாவது தீமை செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த காரியத்தை பண்ணாங்க. ஆனா தேவன் அதை நன்மையாக மாற்ற பண்ணினார். யோசேப்போட குடும்பத்தை மட்டும் இல்லை, அந்த முழு மக்களையும் காப்பாற்றக்கூடியவரா யோசேப்பை தேவன் மாற்றினார். இன்னைக்கு நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க நிராகரிக்கப்பட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு அது அப்படின்னு இந்த நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா தேவன் அதுல ஏதாவது ஒரு நன்மையை உங்களுக்காக வச்சிருப்பாரு. அதனால நீங்க உங்களுடைய அந்த பிரச்சனையை பார்க்கின்ற பார்வையை நீங்க மாத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துல, அந்த கடினமான நேரத்துல வரக்கூடிய தீமையில நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் இதை எனக்கு நன்மையாக தான் மாற்றி தருகிறார், இதுல எனக்கு என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க மாத்துங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நிராகரிப்புகள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்குது. யாராவது உங்களை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுல சோர்ந்து போய் இருக்காம தனிப்பட்ட முறையில நீங்க உங்க வளர்ச்சியில கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய பைபிள் படிங்க, வசனம் வாசிங்க, ஜெபம் செய்யுங்க. அப்போ நீங்க ஒரு புது மனுஷனா மாறத உங்களால நீங்களே பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பைபிள்ல பார்க்குறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவரை வித்துட்டு போன பிறகு தொடர்ந்து அவர் ஜெபம் செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் அவர் கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய சகோதரர்கள் வரும்போது அவரை மன்னிச்சு கட்டி அணைச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு நிராகரிப்பில் இருக்கிறீங்களா? அதை நீங்கள் மன்னிச்சுட்டு கடந்து போக நீங்கள் பழகிக்கோங்க. யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அதை நன்மையாக மாறும். யோசேப்புவே அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் என்னுடைய தேவன் அதை நன்மையாக எனக்கு தந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் கூட நன்மையாக தேவன் மாற்றி தருவார். இருந்தாலும் நிராகரிப்பினால வரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியலையா? உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவையா? அப்போ எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு சிறிய இடைவேளை. சூப்பர் புக் ஆன்லைன் சம்மர் கேம்புக்கு தயாராகுங்கள். வேடிக்கை, நம்பிக்கை மற்றும் சாகசத்தின் 3 நாட்கள், அதுவும் வீட்டில் இருந்தே ஆன்லைனில். சேர்ந்தே நம்ம பிரகாசமா ஒலிப்போம். வெளிச்சத்தை தேர்ந்தெடு, சரியானதை தேர்ந்தெடு. எப்படி? கிறிஸ் ஜாய் மற்றும் கிஸ்மோட வல்லமையான சூப்பர் புக் எபிசோடுகளான ஆரம்பம், வெளிப்படுத்துதல் மற்றும் 10 கட்டளைகளில் நாம் டைம் டிராவல் செய்வோம். क्या आप अब भी मुझसे प्यार करते हैं? हाँ बेटा, और हमेशा करूंगा। वही आत्मा जो मुझे यहाँ लाए हैं वो हमारे मार्गदर्शक और शिक्षक हैं।
अगर किसी एक चीज पर मेरा भरोसा है तो वो ये है कि परमेश्वर हमारे साथ अच्छे हैं। 5 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கு உடனே பதிவு செய்யுங்க. டு ரெஜிஸ்டர் லாக் ஆன் டு www.cbnindia.org. நிறைய ஃபில் ஆயிட்டு இருக்கு. நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சூப்பர் புக் ஆன்லைன் சம்மர் கேம்புக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நிராகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை தருகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? தேவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். தேவன் நல்லவர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லைன்னா ஏன் தேவன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம சோர்வடைய ஆரம்பிப்போம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நிராகரிப்பு கஷ்டங்கள்லையுமே கூட ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். உங்கள் கஷ்டங்களும் கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகத்தான் வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதனால உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நிராகரிப்புகள் எல்லாமே உங்களுக்கு தீமையை அல்ல, நன்மையை தான் கொண்டு வரும். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கடினமான சூழ்நிலை உங்களுக்கு வருது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை நம்மளால உணர முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் நன்மையை தான் தரீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய தீமைகளையும் கூட நீங்கள் நன்மையாக மாற்றி தரீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீமைகள் மூலமாகவும் நிராகரிப்பு மூலமாகவும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரீங்கப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் துக்கத்தோடும் மன அழுத்தத்தோடும் கோபத்தோடும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமைகள் நடுவிலையும் நீங்கள் நன்மையை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒருபோதும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீமையே இல்லை ஆண்டவரே, நன்மையையே தருகிறீரப்பா. மற்றவங்களுக்கு நாங்கள் மன்னிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நிராகரிப்பால் இருக்கக்கூடிய துக்கத்தை விட்டு கடந்து போய் அவங்க முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரதான் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க செய்கிற வேலை, படிப்பு, அவங்க குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. இவங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா உங்களுடைய நன்மைக்காகத்தான் அது இருக்கும். இன்னைக்கு அது உங்களுக்கு கஷ்டமானதா தெரியலாம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நன்மைக்காகத்தான் நமக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் நன்மையை பெறுவதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் நிராகரிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு கடினமான நிலைமையில் இருந்தாலும் சரி, அவை உங்களுடைய நன்மைக்காகத்தான் வருது. நாமுமே சில நேரம் பாவம் செய்கிறோம். நம்மக்கிட்டையுமே சில குறைகள் இருக்க தான் செய்யுது. சவால்களையும் சந்திக்க தான் செய்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அதோட முடிவு நம்முடைய நன்மைக்காகத்தான் தேவன் தராரு. நல்லதோ கெட்டதோ அதோட முடிவு நன்மையாகத்தான் தேவன் தருகிறார். இது மனுஷனுடைய ஃபார்முலா கிடையாது, இது தேவனுடைய ஃபார்முலா. அதனால் உங்களுடைய கடினமான நேரத்திலும் கூட உங்களுடைய பார்வையை நீங்கள் தேவன் மீது வைக்க வேண்டும். நம்ம ஆணுசாருடைய சாட்சியை பார்த்தோம். அவருமே அப்படிதான். அவர் இயேசு மேலே நம்பிக்கையை வச்சுருந்தாரு, விடவே இல்லை. அதனால தான் அந்த ஏழ்மையான நிலைமையிலும் கூட தேவன் அவரை பார்த்தார். அந்த நம்பிக்கையை அவர் விடவே இல்லை. அதனால தான் ஒரு புதிய வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து பைபிள் வாசிங்க, ஜெபம் செய்யுங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.